ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேக்ரவுண்டில் மேலே ஃபுட்பால். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்து தெருவே தான் எப்படி பக்கத்து தெருவே இந்த கிரவுண்டு. ஸோ வந்து வீக் டேஸ் அப்போது வந்து ஃபுல்லாக வேலை செய்வேன்னா, வீக்கெண்ட் அப்போ என்ன பண்ணுவேன்னா, நெக்ஸ்ட் வீட்டில் தான் இருப்பேன். அப்படி எங்கேயாவது லெஷர் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும் இதாகணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுவேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிரவுண்டை காட்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுவேன். இந்த கிரவுண்டு வந்து பெரிய கிரவுண்டு போல். ஆக்சுவலாக இந்த இடத்துலையே 4-3 டீம் விளாடும் போல். 4-3 டீம் 3 4 டீம் விளையாடும் போல். வீக்கெண்ட் அப்போ என்ன பண்ணுவோன்னா, சாயங்காலம் போல் ஒரு 1 hour 2 hours மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும்னு வைங்களேன், இந்த இடத்துக்கு தான் வருவேன். இந்த இடத்துக்கு வந்து அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே நடந்து வருவேன். அப்படியே அதுதான் என்ட்ரன்ஸ். அதுதான் என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே நடந்து அப்படியே ஓரமாக போயிட்டு அங்கே ஒரு சேர் ஒன்று இருக்குது. அங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க பாரு. அங்கே சேர் இருக்கும். அந்த சேரில் வந்து உட்காந்தன்னு வையேன். அந்த சேர் எதுக்கு அந்த இடத்துல சேர் போட்டிருக்காங்கன்னா, மேலே வந்து புறாலாம் வந்து, நம்ம ஊரில் புறா இருக்குது. சிட்டுக்குருவிலாம் கிடையாது நம்ம ஊரில். சிட்டுக்குருவிலாம் இருக்கு இல்லையா? நம்ம ஊரில் அழிஞ்சிச்சு. எந்திரன் 2ல் எல்லாமே அழிஞ்சிச்சு. எந்திரன் 2ல் அழியலாம், ஆனால் வந்து இருக்குது சிட்டுக்குருவிலாம். அதான் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இங்கே வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பராமரித்து எதுவுமே பண்ணாமல் அங்கே நல்லாயிருக்கும். அந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அது காதில் விடாதீங்க. அங்கே அப்படியே உட்காந்து அப்படியே என்ன பண்ணுவேன் அப்படியே போவேன். அப்படியே போயிட்டு அந்த இடம் அப்புறம் அங்கே வந்து ஒரு மேடு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல அப்படியே ஏறுற மாதிரி ஒரு மேடு இருக்கும். அந்த மேடு மேலே ஏறி அப்படியே பொறுமையாக நடந்துட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு இந்த ஒரு பச்சை பசுர் பார்த்தாலே கண்ணுக்கு வந்து அவ்வளோ பசுமையாக இருக்கும். ஓகேவா? நான் வந்து ஒரு 2-3 மாதமாக அப்படியே தான் சுற்றிட்டு இருந்தேன். இந்த சைடு அவ்வளோ வரமாட்டேன். இந்த சைடு பெரிய மேட்ச் என்னதுன்னா, இதுதான் எங்கள் வீடு. ஸோ ஆக்சுவலாக இது வந்தால் எங்கள் வீடு. அந்த இதுக்கு பின்னாடியே அது என்னடா வந்து சுடுகாடு என்ன இங்கிலீஷு? கிரேவியார்டா? கிரேவியார்டு. ஓகே, கிரேவியார்டு பார்த்ததுமே அள்ளு விட்டுருச்சு. ஆனால் இது வீட்டுக்கு பின்னாடியே ஒரு கிரேவியார்டு இருக்குது. வீடு பார்க்க வரும்போது ஒன்றுமே சொல்லலையே, ஏஜென்ட்டு ஓனர் ஒன்றுமே சொல்லலையே, கமுக்கமாக இருந்துட்டு. அப்போவே நினச்சேன் இந்த வீடு வந்து யாருமே வந்து எடுக்கலையே அப்படி இருக்கும்போதே நினச்சேன். அப்புறம் வந்து பார்த்ததுக்கு தான் நான் மேக்ஸிமம் அந்த சைடே போயிட்டு அந்த சைடே வந்துடுவேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. சும்மா சரி இந்த சைடு வந்ததே இல்லை, இந்த சைடு போகலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தால் கிரேவியார்டு பார்த்தா அள்ளு விட்டுருச்சு. நம்ம ஊரில் கிட்டத்தட்ட அங்கே ஒரு 100 கிட்ட இருக்கும். இந்த இடத்துல 100 கிரேவியார்டு. அது பார்த்ததுமே 100 பரியல் பண்ணியிருக்காங்க. 100 பரியலா? பரியல் பண்ணியிருக்காங்கன்னா புதைச்சிருக்காங்க. 100 மறியல் பண்ணியிருக்காங்க. மறியலா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அப்புறம் ராத்திரி டைம் மேலே இங்கே இருக்கிறதே இல்லை. அவள் ஒய்ஃப்கிட்ட சொன்னதுமே, இனிமேல் நீங்கள் நைட் டைம்லாம் அங்கே வந்து இருக்காதீங்க, ரொம்ப நேரம் இருக்காதீங்க, வந்துடுங்க அப்படி இப்படின்றோம். அப்புறம் ரிலாக்ஸாக ஒரு 1 hour இருந்துட்டு அப்படியே வருவேன். இது என்ன பெரிய ப்ளஸ்னால், எவ்வளோ மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு பச்சை பசேன்னு ஒரு இடத்த பார்த்தோன்னு வைங்களேன், மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், ஏதாவது கிரவுண்டுக்கு போயிடுங்க. கிரவுண்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேர்ள்ஸாக இருந்தால் சுடி ஏதாவது போட்டு வந்துக்கோங்க, பாய்ஸாக இருந்தால் ஷார்ட்ஸில் போட்டுக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் செருப்பு ஷூ போட்டிருந்தா இப்படி அவுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அவுத்துட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இப்படி உட்காரணும். இப்படி உட்காந்துட்டு என்ன பண்ணணும்னா, ட்ரெஸ்ஸு புதுசுனா படுக்க வேணாம், இல்லைன்னு வைங்களேன், படுத்துடுங்க. அப்படியே படுத்துட்டு
ஏய் இந்த சமயம் குளிருது. அப்படியே படுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் படுத்துருந்தீங்க. நான் அப்படி தான் செய்வேன். அங்கே போயிட்டு அந்த மேடு மேலே போய் படுத்துப்பேன். அங்கே வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். டீசெண்டாக இருக்குன்னா நல்லா தான் இருக்கும் இடம். இந்த மாதிரி புல்லாக இருக்குது, நம்ம விளாட்றத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் ஓரமாக போயிட்டு அப்படியே படுத்துட்டு எதையும் நினைக்காம ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா மனசில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே போயிடும். பையா ஓகே, அது வந்தால் மட்டும் சொல்லு. ஓகே, அவ்வளோதான். ஸோ அப்படியே வந்து அவ்வளோதான். என்னது வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். மறுபடியும் இந்த இடத்துக்கு வர முடியாது, அதான் கஷ்டமாக இருக்குது. வேறு என்ன, இப்படியே போனீங்கன்னா இப்போ இது வந்து இப்போ ஃபுட்பால் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் இந்த யங்ஸ்டர் பசங்கள்லாம் விளையாடுவாங்கள்ல, சின்ன பசங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சா அது டீனேஜ் பிள்ளைங்களாம் கூட விளையாடுவாங்க. டீனேஜ்னா 13-14 வயசு வந்து அவங்களுக்கு வந்து அங்கே இருக்குது. அவங்களுக்கு ஒரு டீம், தனித்தனியாக டீம் பிரித்து விளையாடுறாங்க இங்கே. ரொம்ப சின்ன பசங்கள்லாம் ஒரு டீமு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பசங்க, அதான் டீனேஜ் அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்கள்லாம் ஒரு டீமு, அதுக்கப்புறம் அதை விட பெரிய பசங்கள்லாம் ஒரு டீம். சேரணும்னு நினைக்கிறேன், காசு கொடுத்து சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்லேயும் அப்படி இருக்குது. ஆனால் இவனுங்களுக்குலாம் ஸ்கூல்லாம் படிக்கிறதுக்கு இருக்குமா இருக்காதா என்னன்னு தெரியவே இல்லை. அவங்களுக்குலாம் 3 மணியோட ஸ்கூல் முடிஞ்சிடும்ல. எப்போ நம்ம என்ன ஸ்கூலுக்கு போயிருக்கோம். சாட்டர்டே சண்டெல்லாம் ஃபுல்லாக விளையாடுவானுங்க. வயசானவர் வருவார், இது பண்ணுவார், பொண்ணுங்க வரும், இது வரும். பொண்ணுங்களும் வந்து விளையாடுங்க. ஷட்டில்லாம் வந்து விளையாடுவாங்க. ஷட்டில் மாதிரி வந்து விளையாடுவாங்கல்ல. ஷட்டில் இங்கே அவ்வளோ விளையாண்ட மாதிரி தெரியல. ஷட்டில் மாதிரி போய் விளையாண்டாங்களே. ஒன்று தான் ஃபுட்பால் கிரவுண்டு. இங்கே வந்து 4 கிரவுண்டாக பிரித்து இது ஒன்று அது ஒன்று இது ஒன்று எல்லாம் விட்டு போகிறேனேன்னு வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இனிமேல் இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் நான் போகிற புது இடத்துல இருக்குமா இருக்காதான்னு தெரியல. ஐயோ அவ்வளோதான். இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நான் வந்து என்னோடய வீக் டேஸை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அதான் உங்களுக்கு வந்து இந்த இடத்த அப்படியே கொஞ்சம் காட்டலாம். உங்களுக்கு எதுவும் மனசில் பாரமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நான் ஒன்று பண்ணல, அது உட்காந்து அது இப்போ ட்ரெயின் இப்போ பச்சை பசேல்னு ஏன் பார்க்கணுன்னு வைங்களேன். இப்போ நம்ம வந்து ட்ரெயினில் போகிறோம், எக்ஸ்பிரஸில் போகிறோம். ஒரு ட்ரெயின் வந்து அந்த மூவ் ஆகுது, நம்ம வந்து நல்லபடியாக போகலாம். ஓகே, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னா என்ன சிக்னல் போடுவான்? போகலான்னா பச்சை. பச்சை அப்படின்னா என்ன அர்த்தம்? பச்சைனா குட் டு கோ. அதாவது பச்சை இஸ் ஆல்வேஸ் குட். அதனால் பச்சையாக பேசுறதுலாம் நல்லதா அப்படின்லாம் கேட்கும். அது வந்து ரொம்ப அநாகரிகமான விஷயம். அவ்வளோதான். ஸோ அது சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்களுக்கு என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சின்னதாக பார்க் மாதிரி கிடையாது, சின்னதாக ஒன்று வச்சுருக்காங்க அழகா, சீசா மாதிரி. இது ஒன்று இருக்குது. அப்புறம் பாரு ஒரு கேம் இருக்குது வந்தீங்கன்னா நோன்னு ஒன்று இருக்குது. டாக்ஸ்லாம் இருக்குது. டாக்ஸ்க்கா? டாக் தானே மேலே இதெல்லாம் சைடில் பண்ணலாம். அப்புறம் இது ஒன்று இருக்குது. ஆமாம், இது அப்படியே சுற்றி ஒன்றுன்னு நினைக்கிறேன்ல. இது ஒன்று இருக்குது. டாக்ஸுக்குன்னு நினைக்கிறேன். இது கடைசியாக பார்ப்போம். உள்ளவா, இது உள்ளே ஒன்று இருக்குது. நடக்கலாமானே தெரில. இதெல்லாம் சின்ன பசங்க தான் விளையாடுவாங்க. நான் பண்ணேன். அப்பா இந்த இடத்தெல்லாம் ஒரு காலத்தில் இங்கே சில டைம் மேலே போய் படுத்துட்டேன். விளையாடி பார்ப்போம். எவ்வளோ செகண்ட்ஸில் வரேன்னு பார்க்கவா? நான் தான் இப்போ வந்து இது என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் ஹாரி சொல்லு. ஹாரி கெட் செட் சொல்லு. கெட் செட் கோ. ஹாரி கெட் செட் கோ. பார்த்து போங்க. நாய்க்கு குட்டி கால் இருக்கும். அதுல படுத்துக்கிட்டே வரணும்.
ஏய் வேணாம் தெய்வமே, பார்த்து பார்த்து போதும், ஈஸியாக ஏறிடலாம். கீழே வந்துருங்க. இது ஆக்சுவலாக எப்படி வரணும்னு தெரியும். தெய்வமே யாராவது பாத்திர போகிறாங்க தெய்வமே, இஷ்டத்துக்கு எதுலையாவது வந்துட்டு. எவ்வளோ இது வந்து ஆக்சுவலாக சின்ன பசங்க வரணும்னு நினைக்கிறேன். நான் பண்ண மாடு மாதிரி. பரவாயில்ல, 20 செகண்ட்ஸ்லேயே வந்துட்டீங்க. ஏய் தெய்வமே, ஷோ முட்டி எப்படி வலிக்கும், ஏன் அப்படி பண்ணுறீங்க? எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு 30க்கு மேலே இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இந்த இடத்த விட்டு போகிறது தான் கஷ்டமாக இருக்கு. ஆபா மூச்சு வந்துடுறாப்பா. ஓகே, அவ்வளோதான். இந்த இடத்த காட்டலாம் தான் நினச்சேன், காட்டியாச்சு. இனிமேல் இந்த இடத்த வந்து மணி பார்க்க முடியுமான்னு தெரில. ஸோ இதோட அடுத்து வீடியோ அப்படியே ஹோம் டூர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு எப்போ 50 சப்ஸ்கிரைபர் வராங்களோ அப்போ அந்த வீடியோ போடுறேன். வழக்கமாக சொல்கிற மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் ஏன்டா உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் என்ன பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணதுனால பெருசாக ஒன்றும் இதுவாகாது. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இந்த வீடியோவில் ஓட்ட உரசல் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.